நேத்தி வந்த ரஜினி சாரோட அறிக்கை என்னன்னா, ஆக்சுவலாக அவர் அதுமாரி அறிக்கையெல்லாம் கொடுக்கவே மாட்டார், கடந்து போயிடுவார். ஏதாவது ஒன்று கேட்டால் கூட ஓகேப்பா இல்லை அது வேணாமே, அரசியலே வேணாமே அப்படின்னு சொல்லி தான் ப்ரெஸ் மீட்லேயே நம்ம சொல்லி பார்க்க முடியுது. பட் இந்த அளவுக்கு அவர் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னா, இந்தியன் நாடே பார்த்து வைக்கிற ஒரு ஆளுமை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் ப்ரெஷர் போட்டாங்களா, இல்லை ஒரு ட்வீட் போட்டாங்களா, அதனால வந்து அரசியலுக்கு விலகிட்டாரா? என்ன ஒரு நம்பகத்தன்மையோட ஒன்று பேசணும்ல. தனி வழி, வழியில நீ குறுக்க வராத. இதுதான் ரஜினி சார் மீண்டும் ஒரு முறை அந்த லைன் மூலமா சொல்ற ஒரு மெசேஜ்க்கு எப்படி அவர் வந்து ஒரு நியூட்ரலா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனிதரா எல்லாரும் பார்க்கும்போது, நீ எதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு குரூப் பண்ண பார்க்குற, இவ்வளவுதான் மேட்ரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கும்போது அவர் எல்லாரும் அக்னாலஜ் பண்ணி சொல்றாரு, எனக்கு வந்து எனக்காக இவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து இது பண்ணாதீங்க அப்படின்றதான் அவர் சொல்றாரு. போது நீங்க அவரை டச் பண்ணக்கூடாது தான் நான் சொல்லுவேன். அவர் டச் பண்ணா, ரஜினி சாரை டச் பண்ணா அவ்வளவுதான், அதோட வச்சு செஞ்சிருவாங்க அவரோட ஃபேன்ஸ்ன்றது. அதுல வந்து நேற்று ஒருத்தர் அழகா அனலைஸ் பண்ணிட்டார். அதாவது கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து அவர் அரசியல் வரமாட்டாருன்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. அது பிறகு இப்போ அவர் எப்படி வேணான்னு சொல்லிட்டாரோ அதே மாதிரி அவங்களும் அரசியல் வேணாம். ட்விட்டர் நான் பார்க்கும்போதே சொல்றாங்க அவர் அட்டாக் பண்ணி பேசுறது. எனக்கு வந்து இந்த ஃபேன்ஸ்க்கெல்லாம் புரியாத விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சூப்பர் ஸ்டார், அப்படிதான் சொல்லுவேன். உண்மை அதான், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார், இன்னைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆமா, அப்படி இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு, தலைவா நீங்க அப்படி இருந்திருக்கு, தலைவா சூப்பர் ஸ்டாரா, எங்களுக்கு ஏதோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், எங்க வேலையை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட தனஞ்சயன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சதீஷ் சார். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். முதல்ல என்னென்னா, நேத்தி வந்த ரஜினி சாரோட அறிக்கை என்னென்னா, ஆக்சுவலாக அவர் அதுமாரி அறிக்கையெல்லாம் கொடுக்கவே மாட்டார், கடந்து போயிடுவார். ஏதாவது ஒன்று கேட்டால் கூட ஓகேப்பா இல்லை அது வேணாமே, அரசியலே வேணாமே அப்படின்னு சொல்லி தான் ப்ரெஸ் மீட்லேயே நம்ம சொல்லி பார்க்க முடியுது. பட் இந்த அளவுக்கு அவர் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னா, அப்போ ஆதவர்ஜனா சொன்னது எந்த அளவுக்கு வைடான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சார். வைடான ப்ராப்ளம்ன்றது தவறான ஒரு புரிதல் அப்படின்றது தான். நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அது ஒரு தவறுதலான புரிதலில் நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது இப்போ அது பிறகு நீங்கள் ஆதவர்ஜனா அவர்கள் அப்பாலஜைஸ் பண்ணாரு பார்த்தீங்களா, அது மன்னிப்பு கேட்டாரு. ஆனால் கரெக்டாக பண்ணாரா அதெல்லாம் இல்லை. அவர் என்ன சொன்னார், எங்கள் தலைவரே நேசிக்கிற தலைவர் நீங்கள், அதனால வந்து நீங்கள் ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா நான் அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த நேரத்தில் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட்னால தான் அந்த மாதிரி நான் நினச்சேன், உங்களை ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்றாரு. உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டாராம், அதை பார்த்து இவர் வந்து ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னு நம்பிட்டாராம், அதை வந்து இவர் சொல்லிட்டாரா. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜஸ்டிஃபிகேஷனுக்காக ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, அதை அவர் சொல்றாரு. உண்மையிலே என்ன அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இந்த ரீசன்னால தான் நான் சொன்னேன்னு சொன்னால் அது ஓகே. அதாவது இவ்வளோ தொழில் ப்ரெஷர் போட்டாங்க, இவ்வளோ தொழில் நெருக்கினாங்க அப்படின்னு. ஸோ நான் என்னுடைய பதிவில் முன்னாடி நான் சொல்லுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த நேரத்தில் வந்து திமுக பதவியிலே இல்லை. 2020 வந்து நான் வந்து கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு ரஜினி சார் விலகும் போது அதிமுக பதவியில் இருந்தாங்க, அவங்க தான் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுறது கொஞ்சம் லாஜிக்கலாக பேசணும். ஒரு ஆப்போசிஷனில் இருக்கிறவங்க எப்படி வந்து ப்ரெஷர் போட்டு ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஆளுமை, இந்தியன் நாடே பார்த்து வைக்கிற ஒரு ஆளுமை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் ப்ரெஷர் போட்டாங்களா, இல்லை ஒரு ட்வீட் போட்டாங்களா, அதனால வந்து அரசியலுக்கு விலகிட்டாரா? என்ன ஒரு நம்பகத்தன்மையோட ஒன்று பேசணும்ல. சரி விடுங்க, அது இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. அவர் மன்னிப்பு கேட்டார் வச்சுங்களேன், அதை மறந்துடணும், அவ்வளோதான். என்ன பொறுத்தவரையும் வந்து அதை கடந்து போயிடணும். ரஜினி சாரை பொறுத்தவரையும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தவறுதலான ஒரு விஷயத்த நீங்கள் பரப்புறீங்க, நீங்கள் தவறுதலான ஒரு மேட்ரு, நான் அந்த மாதிரி இதுவே கிடையாது, நான் பண்ணவே இல்லாத போது நீங்கள் வந்து நான் பண்ண மாதிரி, அதாவது ப்ரெஷர்னால நான் விலகிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்களா, அப்போ உங்களுடைய தலைவரை நீங்க பெரிய ஆள் ஆக்கிறதுக்காக என்ன நீங்க சிறுவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுதான் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாரு, காலம் சொல்லாது, அப்புறம் காத்திருந்து பதில் சொல்லுன்றாருல. அதாவது நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பதில் காத்திருந்து காலம் பதில் சொல்லும், உடனே சொல்லாது. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, தவறுதலான ஒரு புரிதலை நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இது நான் ஒத்துக்க முடியாதுன்றத அவர் ஒப்பனா சொல்லிட்டாரு. அதாவது இது உண்மை கிடையாது அப்படின்றத ஒரு இன்டெரக்டா அவருடைய லாங்குவேஜ்ல பொலைட்டா சொல்லியிருக்காரு. புரியுது. ஆக்சுவலா அதையே நிறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, அந்த ட்வீட்ல ஒரு டாட் வச்சு இதை வந்து இந்த பிரச்சனையை இதோட முடிக்க போறாங்களா, இல்ல புள்ளி வச்சு இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க போறாங்களா, அவங்களோட அதாவது ரஜினி அவர்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வர போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா ரிசல்ட் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணும் சூப்பர் ஸ்டார். அதாவது எப்படின்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு ஒரு தனி மனிதரா, அவருக்கு இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காரு, அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. கண்டிப்பா, என்னையே நீ டச் பண்றியா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குமா இருக்காது?
கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. அதனால வந்து அந்த டாட் எல்லாம் என்னால டீகோட் பண்ண முடியல. இல்ல நிறைய ஏங்க, டீகோட் வருதுல்ல. நான் எழுதும்போது சம்டைம் வந்து தப்பா வந்துருங்க சிக்னேச்சர்ல. அதனால ஒரு டாட் ஏதாவது வந்துருச்சுன்னா இதெல்லாம் டீகோட் பண்ணுவாங்க. நேத்து நான் பார்த்தேன் 2 இன்டர்வியூல நான் பார்க்கும்போது என்னடா இது இவெல்லாம் டீகோட் பண்ணுவாங்களா? எனக்கு வந்து உண்மையிலேயே அது ஆச்சரியமா இருந்தது. அந்த டாட் நான் பார்த்தேன். பட் அது ஐ டிடன்ட் இது வந்து ரொம்ப சீரியஸா நான் கவனிக்கல. ஆனா இதெல்லாம் கவனிச்சு இந்த ரீசன் இதனாலதான் இது தொடரும் அப்படின்றாரா இல்ல வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரா, இதெல்லாம் வந்து அவருடைய பக்கத்துல சைன் பக்கத்துல போட வேண்டியதுதானே, ஏன் அங்க போட்டாரு அப்படின்றதெல்லாம் இது அனலிஸ் எல்லாம் தேவையில்லாத வேலை என்னை பொறுத்தவரையும். அவரை பொறுத்தவரையும் அவர் வந்து ரொம்ப ரியாக்டே பண்ணாத ஒருத்தர். எப்பவுமே ரியாக்டே பண்ண மாட்டார். அரசியல் காரணங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டார். ஆனா பொய்யான ஒரு தகவலை பறக்கும்போது அவருக்கு ஒரு தனிப்பட்ட மனிதரா அவருக்கு ஒரு ஒரு இது வரும்ல, ஆதங்கம் வரும்ல. ஏன்னா நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க, அரசியல் பண்ணு, உன்னை யாரும் வேணாம் சொல்ல, உன் அரசியல் நீ பண்ணிக்கோ, என்ன எதுக்கு இழுக்கிற, என்ன வச்சு அரசியல் பண்ற. இப்போ என்ன வச்சு அரசியல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீ வந்து ஏதோ ரஜினி சாரே வர முடியாத பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட திமுக அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறல்ல, அதுவும் உண்மை இல்லாத அவங்க பவர்லயே இல்லாத போது ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறல்ல, அப்போ வந்து எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வராதா? இப்போ இதை நான் எதுவுமே சொல்லன்னு சொன்னா திமுக அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? சார் ஒரு தப்பான செய்தி ஒருத்தர் பரப்பிட்டு இருக்காரு, நீங்களும் சைலண்டா இருக்கீங்க, இப்ப நாங்க எவ்வளவுதான் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு ஒரு அது உண்மையாயிடாதான்னு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, அது வந்து சொல்லவே தேவையில்லை, ரஜினி சாருக்கே தெரியும் அது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இது எதுவுமே உண்மை கிடையாது ஓகே அப்படின்னு சொல்லி அதை அவர் கடந்து போயிட்டாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது ரொம்ப டுவெல் பண்ணல. அவர் வந்து சிம்பிளா காலம் காத்திருந்து பதில் சொல்றது என்ன அர்த்தம், கண்டிப்பா டைம் வந்து உங்களுக்கு ரிவீல் வாட் இஸ் த ஃபேக்ட், அதனால நீ வந்து இனிமே இதை பத்தி பேசுவானன்றதா அவருடைய ஒரு ஃபைனல் டீ கோடா. நீங்க என்ன சொல்றேன்னா, இதோட என்னை விட்டு என்ன இழுக்காத, இல்லைன்னா காலம் பதில் சொல்ல உனக்கு அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் a clear cut indication to them saying that it's a warning கூட. வார்னிங் இல்ல, கீப் அவே ஃப்ரம் மீ, என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, என்னுடைய பாணி தனி வழி தெரியல, என் வழி தனி வழி, என் வழியில நீ குறுக்க வராத. இதுதான் ரஜினி சார் மீண்டும் ஒரு முறை அந்த லைன் மூலமா சொல்ற ஒரு ஒரு மெசேஜ் டு எவ்ரிபடி. என் வழி தனி வழி, என் பக்கத்துல வராதிங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச படங்கள் பண்ணிக்கிட்டு பிடிச்ச ஆளுங்களோட நான் பழகிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ நினைக்கணும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வழியில வராத, நீ என்ன வழி சூஸ் பண்ணியே பண்ணிக்கோ, அது உன் தலையெழுத்து, பட் என்ன இழுக்காதுன்றதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதோட எல்லாம் நிறுத்திட்டா நல்லா இருக்கும். ஆமா சார். ஏன்னா அதுல ஆக்சுவலா இன்னொரு விஷயம் பார்க்க முடிஞ்சு என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், ஆளுங்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், நிறைய பேர், அதாவது ரஜினி அவர்களுக்கு ஒண்ணுனா இத்தனை பேர் குரல் கொடுக்க இருக்காங்க. அப்ப அவங்க யாருமே இவரை ஒரு அரசியல்வாதியாகவோ இல்ல அரசியல் உள்நோக்கத்தோட பார்க்கல. இவங்களை ஏன் பேசுறீங்க, இவங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும், அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் உங்களை யாருக்காவது தெரியுமா, இவ்வளவு கேள்விகள் அதுக்குள்ள அடங்கி இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல அதாவது எல்லா தலைவர்களும் ஏன் சொல்றாங்கன்னா, ரஜினி சாரை வந்து எல்லாருமே ஒரு நியூட்ரலான மனிதரை பாக்குறாங்க. அவர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மனிதர். இந்த அதாவது கட்சி பாகுபாடின்றி ஒருத்தர் வந்து ஒருத்தர் லைக் பண்றாங்கன்னா அது வந்து ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் தான். உலகத்திலே எல்லா கட்சிக்கும் அவர் பிடிக்கும். அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க, உலகங்களிலிருந்து பல தலைவர்கள் வாழ்த்து சொல்றாங்கன்னா ஒரே காரணம் என்ன, அவர் வந்து ஒரு நியூட்ரலா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனிதரா எல்லாரும் பார்க்கும்போது நீ எதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு குரூப் பண்ண பார்க்குற, இவ்வளவுதான் மேட்ரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கும்போது அவர் எல்லாரும் அக்னாலேஜ் பண்ணி சொல்றாரு, எனக்கு வந்து எனக்காக இவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து இது பண்ணாதீங்க அப்படின்றதான் அவர் சொல்றாரு, என்ன இழுக்காத அரசியல் அப்படின்றார். ஸோ மீண்டும் மீண்டும் எல்லாருமே அவர் பேர்ல இவ்வளோ அன்பா இருக்கிறது காரணம் அவர் என்னைக்குமே அப்படியே இருந்துட்டார். 50 வருஷமா வந்து தனித்துவத்தோட தன்னுடைய ஒரு நிலைப்பாடை எங்குமே வந்து விட்டு கொடுக்காம அவருக்கு என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து யாரையுமே பாதிக்கிற ஒரு மனிதர் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க அவரை டச் பண்ணக்கூடாது தான் நான் சொல்லுவேன். அவர் டச் பண்ணா, ரஜினி சாரை டச் பண்ணா அவ்வளவுதான், அதோட வச்சு செஞ்சிருவாங்க அவரோட ஃபேன்ஸ்ன்றது. அதுல வந்து நேற்று ஒருத்தர் அழகா அனலைஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து அவர் அரசியல் வரமாட்டாருன்னு இயங்கிட்டு இருந்தாங்க. அது பிறகு இப்போ அவர் எப்படி வேணான்னு சொல்லிட்டாரோ அதே மாதிரி அவங்களும் அரசியல் வேணாம், நம்ம ஓட்டு போடுற ஒரு சிட்டிசனா இருக்கலாம் அப்படின்னு அவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க வந்து தூண்டி விட்டேன்னா என்ன ஆகும், உங்களுக்கு எதிராக தான் வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களாம் இன்னைக்கும் ரசிகர்களா இன்னைக்கும் அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஆளுங்களா இருக்காங்க. அவங்க வந்து கோவப்படுவாங்களா இல்லையா, எங்க தலைவன் வந்து வேணான்னு சொல்லி ஒதுங்கி இருக்காரு, நீ அவர் எதுக்கடா நீ திருப்பி வந்து இழுக்கிற, இந்த அரசியல்ல எதுக்கு வந்து அவர் வந்து திருப்பி இழுத்து அவர் வந்து கலங்கப்படுத்த பாக்குற, ஏதோ ஒரு வகையில நீ வந்து ஒரு விஷயத்த சொல்ல பாக்குறல்ல, எதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி வந்து இட் வில் கிரியேட் ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ், ஏன்னா அந்த ஓட்ஸ் எல்லாம் வராது. இப்ப என்னதான் அப்பாலஜி பண்ணாலும்
தாமைக்காவுக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பின்னடைவை தானே பார்க்குறேன். ரஜினி ரசிகர்களுக்கு வந்து இனிமேல் என்ன நினைப்பாங்க, அப்பா இப்பயே இப்படி பேசுறாங்க, நாளைக்கு என்னென்ன பேசுவாங்க நம்ம தலைவரை பத்தி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. கண்டிப்பா அந்த அப்பாலஜிலையும் வந்து பல கண்டிஷனோட அப்பாலஜி பண்றாரு. அப்படி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா, அப்படி நீங்க யோசிச்சிருந்தா, இப்படின்னு அப்படிலாம் எடுத்த உடனே சொல்ல வேண்டியது மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு அதுக்கு இத்தனை காரணம் சொல்றாரு. நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லல, தலைவா நான் சாரி தலைவா, நான் வந்து அப்படி நினைச்சு பண்ணல. இஃப் அட் ஆல் நான் சொன்னது வந்து அந்த மாதிரி ஒரு மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஐம் சாரி அபவுட் இட், என்னை மன்னிச்சிருங்க சொல்லலாம். என் தலைவனை ரசிக்கிற தலைவன் நீ அப்படி இப்படிலாம் சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஏதோ ஒன்று அது கடைசியில அது அந்த வார்த்தைகள் நீங்க கேட்கணும். அது வந்து தெளிவான ஒரு வார்த்தை இல்லாம ஒரு என்ன சொல்லுவாங்க, சமாளிச்சு பூசி மொழிகி இல்ல, சமாளிச்சு அவர் சொல்லிட்டார். சமாளிச்சு அவருக்கு மனசு கேட்கல, இல்லடா இது இப்படி சொல்ல வச்சுட்டாங்களேன்னு நினைக்கிறார் போல இருக்கு. பட் ஆனால் இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் நீங்க வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி போகணும். எப்பவுமே வந்து ஒரு சின்ன தவறு நடந்துச்சு வச்சுங்களேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை விட்டுணும். அதை தவிர நம்ம உட்காந்துட்டு ரொம்ப டீகோட் பண்ண வேணான்றதா என்னுடைய பாயிண்ட். புரியுது சார். ஏன்னா அவங்களுடைய மேடையிலேயே வந்து அவங்களுடைய ரொம்ப அழகா அசோக் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். நான் வந்து அங்கிருந்து வந்தேன், ரொம்ப அழகா சொல்றாரு. 45 வருஷம் நான் ரஜினி சாரோட தான் இருந்திருக்கேன், ரஜினி சார் எனக்கு அவ்வளவு பிடிக்கும், நான் அங்கிருந்து இங்க வந்தது காரணமே எனக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும்னு வந்தேன், நீங்க வந்து இப்ப என் தலைவரே பேசுறீங்கன்னு சொல்லும் போது அது உண்மையிலேயே பாராட்டப்பட விஷயம். அவ்வளவு தைரியமா அவர் பேசியிருக்காரு பாருங்க. அதை அவங்களும் ஒத்துக்கிட்டு அதனாலதான் வந்து வந்து கேட்கிறார், மன்னிப்பு கேட்கிறார். அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், புரியுது சார், வச்சுட்டு போலாம். இனிமே யாரும் பேச மாட்டாங்க. இப்போ இது நடந்த ஒரு பேக்லாஷ்ல இனிமே இந்த அரசியல்ல அடுத்த 35 நாட்கள் அரசியல் பரபரப்பா இருக்கும். எலெக்ஷன் வரையும் இந்த 35 நாள்ல கொஞ்சம் எல்லாரும் வாய் மூடிடுவாங்க. ரஜினி சார் வாய் திறக்க வேணாம். நேற்று வந்து திரு சி சண்முகம் அவர்கள் வந்து நயன்தாரா மேடத்தை பத்தி பேசி மாட்டிக்கிட்டாரு. எல்லாரும் பிளு பிளுன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. இனிமே வாய் திறக்க மாட்டாங்க. நயன்தாரா மேடம் பத்தியோ இல்ல வந்து த்ரிஷா மேடம் பத்தியோ பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஏதாவது பேசினா மொத்த பேரை எழுந்து கொந்தளிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுவாங்க. கரெக்ட். ஒரு நாகரீகம் கருதி மேடை நாகரீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா இப்ப ரொம்ப சகஜமா ஒரு நடிகையை வந்து மேடையில வந்து பேசுறது வந்து ரொம்ப சகஜமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அதுமாதிரி நடந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே நடிகர் சங்கம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது எப்ப மாறுங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் மாறும்ன்றதை விட அது சும்மா கொலோக்கியலா வர வார்த்தைகள். அதை எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, த்ரிஷா இல்ல நயன்தாரா டைட்டில் மாதிரி தான். அதாவது இவங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல ஏறி போச்சு. ஏதாவது கோட் பண்ணணும்னா டாப்ல இருக்கிற 2 நடிகளை கோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. அது நீங்க நடிகைகள் சொல்றதே தவறு. எனக்கு ஒரு நடிகை வேணும், நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் இது சீஃப் மினிஸ்டர் வந்து கனவு காணுங்கள் நான் தருகிறேன்னு சொல்றாருல, நான் ஒரு நடிகை கனவு காண்றேன், நீங்க வந்து கொடுப்பீங்களா அப்படி கேட்கறதே தப்பு. நீங்க வந்து ஒரு பெண் சொல்லலாம், நான் ஒரு பெண்ணை வந்து ஏதோ நேசிக்கிறேன், நீங்க வந்து கொடுப்பீங்களா அப்படின்னா ஒரு காமனா போயிடும். நடிகை என்ன மட்டும் என்ன கேவலம் அப்போ அப்படின்னு தானே கேள்வி வரும். இப்ப நீங்க நடிகைன்னு சொன்னாலே தப்புன்னா நயன்தாரான்னு பேர் சொன்னா எவ்வளவு பெரிய தப்பு. அது உங்களுக்கு பர்சனலா எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு சகட்டு மேனிக்கு ஒன்று சொல்லணும்னு நீங்க சொல்றீங்களே, ஆனா அதுக்கு பிறகு எல்லாருமே எதிர்ச்சி குரல் கொடுத்து எல்லாருமே சொன்ன பிறகு அவரும் அப்படியே விட்ரா பண்ணிக்கிட்டாரு. ஐயோ இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒதுக்கிட்டாரு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க மேடை கிடைச்சதுன்னா, நான் ட்வீட்டா போட்டிருந்தேன், ஒரு ஆதவர்ஜனா பேசும்போது சொன்னேன், நம்மளுக்கு மேடை கிடைச்சதுன்னா இப்போ ஒரு மைக் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க யோசிச்சு பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ நான் பேசும்போதே நான் என் மண்டியில ஓடிட்டே இருக்கும், ஒரு செக்லிஸ்ட் போயிட்டே இருக்கும், இது தவறான வார்த்தை வந்துடக்கூடாது அப்படின்னு. இந்த கருத்தை வந்து சொல்லும் போது நான் வந்து இந்த லெவலில் நிறுத்திக்கணும், இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு எனக்கு ஒரு மணி அடிச்சுட்டே இருக்கும். அந்த மணி அடிக்கணும். நம்மளுக்கு மைக் கிடைச்சது, மீடியா நம்ம முன்னாடி இருக்குன்னு வாய்க்கு வந்து பேசினா அதுக்கான பதில் வந்து விளைவுகள் பெருசா இருக்கும். கேர்ஃபுல்லா பேசினா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லலாம். அதாவது நான் வந்து எல்லாத்தையும் ஆசைப்படுறேன்னா, நான் வந்து ஒரு ரோட்ல போற பெண்ணு கூட தான் ஆசைப்படுவேன், எனக்கு நீ கொடுக்க முடியுமா அப்படின்றது யாரும் பதில் சொல்ல முடியாது. ஓகே, அவர் ஒரு கருத்து சொல்றாரு நினைப்பாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட பேர் சொன்னாலோ, நடிகைன்னு சொன்னாலோ, இல்ல ஒரு நடிகையின் பேர் சொன்னாலோ அது தப்பா மாறிடும். ஏன்னா நீங்க வந்து ஒருத்தரை டார்கெட் பண்றீங்க, தனி மனித தாக்குதல் அது. ஸோ அப்படிப்பட்ட தாக்குதல் வரும்போது கண்டிப்பா யாரும் ஏத்துக்க முடியாது. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் லாஸ்ட் 1 வீக்ல தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா இருக்கு. யாராவது வாயை திறந்து கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, வாயிலிருந்து ஏதோ வார்த்தைகள் தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி, அது நுணலும் தன் வாயால் கெடுவாங்க. அது மாதிரி இவங்க எல்லாம் வாயை திறந்து ஏதோ ஒண்ணு பேசி மாட்டிக்கிறாங்க, அப்புறம் அப்பாலஜி கேட்கிறாங்க. அதனால விட்டு போயிடுவோம். இந்த அப்பாலஜி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரிப்பா இனிமே பேசாதப்பா அப்படின்னு சொல்லி போயிடலாம். ஆனா இந்த விஷயம் இருக்குல்ல, இப்ப முன்னாடி ஒரு விஷயம் வந்துச்சு என்னன்னா, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அடுத்து விஜய் தான் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு. எப்போதுமே வந்து விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் சண்டை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு ஒரு விதையா இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி தான் இவர் பேசிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா, எந்த இஷ்யூக்கும் தெரியாது, கர்நாடகாவில் ஒரு இஷ்யூக்கு ரஜினி சார் போயிட்டு சால்வ் பண்ணி வச்சாரு. அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி இல்ல, அதாவது இது வரலாறு தெரியாம எல்லாரும் பேசுறது. இப்ப வந்து நடுவில் இந்த ஒரு டிபேட் போகும்போது
அது மாதிரி விஜய் சாரே வந்து சொன்னார், சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே அது வந்து என்ன பொறுத்தவரை வந்து ரஜினி சார் தான், அதனால அதை பற்றி பேசக்கூடாது சொல்லி தான் அந்த டாப்பிக்கே முடிஞ்சிருச்சு. அதை இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். விஜய் சாரே அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன விஷயம் என்னன்னா, உச்ச நட்சத்திரம் இது என்ன ஏதாவது பேசிட்டு போங்க, அதெல்லாம் ஓகே. அதாவது எனக்கு இவ்வளோ சம்பளத்தை விட்டு கொடுத்து போகிறேன், இதெல்லாம் நீங்கள் பேசலாம். 200 கோடி சம்பளத்தை நான் விட்டுட்டு வரேன்றதெல்லாம் வந்து நியாயமான விஷயங்கள், அது வந்து உண்மை. இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி விஜய் சார் சொல்லும்போது அதை நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்ற டிபேட்குள்ளே போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா விஜய் சாரே சொல்லிட்டார், அது சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தமிழ்நாடு சினிமா பொறுத்தவரையும் இந்தியன் சினிமா பொறுத்தவரையும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டார்களும் அக்செப்ட் பண்ணுறது யாரு? அது ரஜினி சார் தான். அப்படி இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணீங்க. இப்போ இதில் போய் டிபேட்டில் போகக்கூடாது, எப்படி வந்து இந்த விஷயத்த சொன்ன மாதிரி. அதே மாதிரி அவர் வந்து பல காலம், நான் கிட்டத்தட்ட 95லேருந்து சொல்கிறேன், 94 95லேருந்து ஆரம்பிச்சது அவருடைய கான்ட்ரிபியூஷன். தமிழ்நாட்டுக்காக பல விஷயங்கள் அவர் பண்ணிகிட்டே இருக்காரு, பல விஷயங்களில் குரல் கொடுக்குறாரு. அவர் சொன்னால் ஒரு பெரிய மரியாதை இருக்குது, அவர் சொன்னால் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கேட்டுக்குது. அப்படின்னு வரும்போது ஒரு சென்சிட்டிவான ஒரு பாயிண்டாக மாறுது. அவரும் வந்து கேர்ஃபுல்லாக அணுகிறாரு. ஏன்னா இவ்வளோ சென்சிட்டிவான மேட்டர் இருக்குது, நான் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காரு. இந்த அரசியல்லாம் நம்ம படித்தோம்னா, இந்த வரலாற்றை நீங்கள் படிச்சிங்கன்னா அவரை எந்தளவு உன்னதமாக ஒரு பொசிஷனில் வைக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும், ஆதவர்ஜுனா உட்பட. நீங்கள் போகிற போக்கில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இப்படியெல்லாம் மாட்டிக்கூடாது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது 30 வருஷம், 95லேருந்து சொல்கிறோம், 95லேருந்து இப்போ 2025 தாண்டிட்டோம். அப்போ 30 வருஷ காலம் ஒரு மனிதன் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காருன்னா, அதாவது நான் சொல்கிறது அவர் சொன்னால் போகிறோம் தமிழக அரசியலே ஒரு பெரிய மாற்றம் வரும்னா அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமை. அப்போ அதை நினச்சிட்டு நம்ம வந்து தொடக்கூடாது. அவரை அவருடைய பிளெஸிங் கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா ஒதுங்கி போயிடணும். நம்ம வந்து அவர்கிட்ட போய் என்ன சொல்றது, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை மாட்டக்கூடாது. அதான் அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. ஃபேன்ஸ் இன்னும் உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதாவது ட்விட்டர் நான் பார்க்கும்போதே சொல்றாங்க அவரை டேக் பண்ணி பேசுறது. எனக்கு வந்து இந்த ஃபேன்ஸ்க்கெல்லாம் புரியாத விஷயம் என்னன்னா, நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சூப்பர் ஸ்டார், அப்படிதான் சொல்லுவேன். உண்மை அதான், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சூப்பர் ஸ்டார், இன்னைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அப்படி இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தலைவா நீங்க அப்படியே இருந்திருக்கு தலைவா சூப்பர் ஸ்டாரா, எங்களுக்கு ஏதோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எங்க வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. கரெக்டுங்களா? அவர் யாரும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல, நீ அரசியலில் வரது அவர் தடுக்கல, நீங்க அரசியலில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல, நீங்க அரசியல் என்ன வந்தாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை பொறுத்தவரையும் ஒரு தனி மனிதனா அவருடைய உச்சத்துல அவர் இருக்கும்போது நீங்க அவரை பார்த்துட்டு அப்படி சாமி விட்டு போற என்ன சொல்றீங்க, தலைவா நீங்க இருந்துங்க தலைவா, நாங்க எங்க வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத போது நீங்க எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் எங்கேயுமே அவர் யாரையுமே படத்துல கூட எந்த வசனமும் இல்ல. ரெண்டாவது அவர் கேள்வியும் கேட்கல, அவர் எப்படி இப்போ வரலாம், இந்த சின்ன வயசு தானே, இதுக்குள்ள எதுக்கு அரசியல் வரணும், இதுக்குள்ள எப்படி சிஎம் ஆகணும்னு ஆசைப்படணும் அப்படி இல்லை அவர் நினைக்கலையே. அவர் நினைக்கிறாரு ஓகே ஃபைன், அந்த தம்பிக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, வரட்டும், அவ்வளவுதான். அவர் வந்தா மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா எனக்கு என்ன வந்ததுன்ற ஒரு அதில் தான் இருக்காரு, எனக்கு ஒன்றும் பாதிக்கப்பட போறது இல்லை, அதனால அவர் போயிட்டு இருக்காரு. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ட்விட்டர்ல வந்து டேக் பண்ணி இந்த ட்வீட்டுக்கு பிறகு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு பல பேர் பல விஷயங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படா ஒரு நாலேஜ் வரும், இதை கடந்து போயிட்டா எவ்வளவு நல்லது நம்மளுக்கு. நம்ம எத்தனை பேர் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கோம், ரஜினி சார் ஃபேன்ஸ் எத்தனை பேரை நம்ம இரிட்டேட் பண்றோம் இந்த மாதிரிலாம் ட்வீட் போட்டு. இப்போ அவங்களும் ஓட்டு போடாம நம்மளுக்கு போயிட்டாங்கன்னா, சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். பதிலுக்கு பதில் கொடுக்கறது அரசியல் கிடையாது. உண்மை. ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு ஒரு பதில் மட்டும் கொடுத்துட்டு கடந்து போயிடணும். ஆமா ஆமா. இப்போ நீங்க யார் சொன்னாரோ அவர் பதில் கொடுத்துட்டாரு, அவர் மன்னிப்பு கேட்டாரு, முடிஞ்சிருச்சு மேட்ரு. இதுக்கு பிறகு உட்காந்துட்டு இதை நோண்டிட்டு நான் திருப்பி நான் ஒரு பதில் சொல்லுவேன். இதுக்கு அதை எப்படி தெரியுமா டேக் வருது, நீங்க இதுக்கு குரல் கொடுத்தீங்களா, நீங்க அதுக்கு குரல் கொடுத்தீங்களா, நீங்க இதுக்கு சொல்லலை அதுக்கு சொல்லலை, எனக்கு மட்டும் எதுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு 1008 டேக் போட்டு நேற்று ஈவினிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த கடந்து போகணும், முடிஞ்சிருச்சு. என்னை பொறுத்தவரையும் எப்போ அவர் மன்னிப்பு கேட்டாரோ அதோட நம்ம முடிச்சிடணும். நீங்களும் வாய மூடிட்டு மன்னிப்பு கேட்டார்ல, அதோட அவர் எப்போ மன்னிப்பு கேட்டாரோ அவர் பெருந்தன்மையாக ஒதுங்கிட்டாருன்னு அர்த்தம். அப்போ இந்த மேட்டரை ஃபர்தராக வளர்க்க விரும்பல ஆதவர்ஜுனா, ரஜினி சாரும் இப்போ பார்த்துருப்பாரு, அந்த வீடியோ பார்த்தோன்னா சரி ஓகே விட்டுருங்க, இனிமேல் இதை பற்றி பேசுவானான்னு விட்டு போயிடுவார். அதோட நீ வாயம்பிட்டு போக வேண்டியதானே. சோஷியல் மீடியா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து திருப்பி டேக்ல இப்போ கூட பண்ணிட்டு காலங்காலத்தில் பார்க்குறேன் நான், டேக் பண்ணிட்டு ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நான் சோஷியல் மீடியாவில் என்னோட கருத்தை பதிவு பண்ணுறேன், நான் வந்து திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்றது தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது நெகட்டிவிட்டியை உருவாக்கி அது மூலமா என்ன குளிர்காயறன்னா கடைசியில உனக்கு தான் அது பாதிப்பு ஏற்படும். ஆமா ஆமா. ஏன்னா உன்னை ஃபாலோ பண்ற கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேரை வந்து நிறைய பேர் ரஜினி சார் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இரிட்டேட் பண்ணி அவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட வராம பண்ண போறேன். இது பண்ணணும்னு நினைச்சேன்னா கீப் டூயிங் இட். ஆமா, ஏன்னா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன்னா அது வந்து எப்படி சொல்லுவோம், இல்லை நுனி புள்ளையாவது மேய்ஞ்சிட்டு அரசியல் பேசுகிறா, நுனி புல்லு கூட மேயாம அரசியல் பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, 96ல் நடந்த சம்பவம் தெரியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம்
இப்போ இவங்க சொல்லக்கூடிய மேடையிலேயே எந்திரிச்சு அவர் கைத்தட்டின விஷயம் தெரியுமான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கர்நாடகா சம்பவத்துல போயிட்டு அவரு சால்வ் பண்ணி வச்சது தெரியுமான்னு தெரியும். இந்த எதையுமே தெரியாம பொறுக்கவே இல்லையப்பா இவங்களா, அப்பெல்லாம் பொறுக்கவே இல்லை. அதெல்லாம் அவர் பண்ணும்போது இவங்கெல்லாம் பொறுக்கவே இல்லை. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஸ்டேட்டு கூட கிடையாது, அந்த ஸ்டேட்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம இவரு பேசினாதான் சரி வரும்னு சொல்லிட்டு இவரு நிக்க வச்சு சால்வ் பண்ண வச்சு, அதெல்லாம் யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.